வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. கோபியும் செலியனும் செல்வியோட பையன் ஆகாஷ அவங்க வீட்டுக்கே போய் அவமானப்படுத்தி பேசி அடிச்சு துன்புறுத்திட்டு வந்துறாங்க. இந்த விஷயத்தை செல்வி வந்து பார்த்துட்டு தலையில அடிச்சிட்டு அழுகுறாங்க. இதுக்குதாண்டா நான் அந்த பொண்ணெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். நம்மளுக்கு எதுக்குடா இந்த காதல் எல்லாம்? கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறோம்டா. அடுத்த வீட்ல போய் 10 பாத்திரம் தேய்ச்சாலும் கௌரவமா தானடா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அவங்க இப்படி வந்து அடிப்பாங்களா அப்படின்னு கோவத்தோட செல்வி பாக்கியாவோட போன் பண்றாங்க. ஏன்கா, நாங்க என்ன வர்றவங்க போறவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டோமா? காதலிச்சது தப்புதான். அதுவும் உங்க வீட்டு பொண்ணை காதலிச்சது தப்புதான். நானே என் மகனை அடிச்சு கண்டிச்சிட்டேன். அதுக்காக இனியாவோட அண்ணனும் அப்பாவும் வந்து அசிங்கப்படுத்தி ஊர் முன்னாடி அத்தனை பேரையும் நிறுத்தி என் மகனை அசிங்கப்படுத்தி அடிச்சு துன்பப்படுத்தி இருக்காங்க. என் மகன் மனசு உடைஞ்சு போய் ஏதாவது ஒன்னு கிடக்க ஒன்னு செஞ்சுகிட்டா எனக்கு பிள்ளை கொடுப்பீங்களா? அக்கா, நீங்க நான் உங்க வீட்ல வேலை செஞ்சா நாங்க அவ்வளவு கேவலமானவங்களா? நான் உழைச்சுதானக்கா சம்பாதிக்கிறேன். என் பையன் உங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணது தப்புதான். ஆனா என் பையன் மட்டும்தான் லவ் பண்ணானா? அப்படின்னா நீங்க அடிக்கிறதுக்கு ஒரு வகையில நியாயம். ஆனா உங்க வீட்டு பொண்ணுதானக்கா லவ் பண்ணிருக்கு. அப்ப உங்க வீட்டு பொண்ணை மட்டும் நீங்க அடிக்க மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க? பணக்கார வீட்டு பொண்ணுங்கன்னா எந்த தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை ஏன்கா? இனியா செய்யாத தப்பா? இப்ப கூட என் பையனை டைம் பாஸ்க்குதான்கா இனியா லவ் பண்ணிருக்கோம். ஒன்னும் உண்மையாலும் காதலிச்சிருக்க மாட்டாள். ஏன்னா இனியாவுக்கு இதே தான் வேலை. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து எத்தனை தப்பு பண்ணியிருக்கு. உங்க பொண்ணுனா மட்டும் தப்பை மன்னிச்சு மறைச்சு அது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எப்படி பொத்ரி பொத்ரி பாதுகாத்து வளர்க்குறீங்க? என் வீட்டுக்கு வந்து என் புருஷனும் இல்ல நானும் இல்ல என் பிள்ளைய போட்டு அடிச்சிருக்கீங்க. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு செல்வி பாக்கியாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. பாக்கியா கோவப்பட்டு நேரா வீட்டுக்கு வந்த உடனே செலியனை ஓங்கி ஒரு கன்னத்துல அறைடே. நீ எப்படிடா அந்த ஆகாஷ போய் அடிக்க? உனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கோபி சொல்றாரு. ஏய் பாக்கியா, என்ன நினைச்சுட்ட? எதுக்கு செலியன் அடிக்கிற? அவனுக்கு இனியா கேக்குதா? மிஸ்டர் கோபி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் என் பையன் செலியன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய், இனியாவும் தானடா தப்பு பண்ணான். இனியாவை அடிச்சியா? இனியாவை அசிங்கப்படுத்துனியா? அடுத்த வீட்டு பிள்ளைய போய் அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? செல்வி இப்பவே சொல்றான், நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என் பையனை அப்பாவும் பையனும் வந்து என் வீட்ல வச்சு அடிச்சிருக்காங்க. அவனும் சின்ன பையன்தான். தனியா விட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க. அதை ஊரே நின்னு வேடிக்கை பார்த்திருக்கு. அப்படின்னு உங்க 2 பேர் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. ஏன் சார்? மிஸ்டர் கோபி, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? சின்ன பையன், அவனை எதுக்கு சார் நீங்க அடிச்சீங்க? அவனை எதுக்கு அவமானப்படுத்துறீங்க? அவன் ஒரு மனுஷன். தகுதி நீ என்னமோ பேசுறீங்களே. அந்த தகுதியில பணம் மட்டும்தான் அவன்ட்ட இல்ல, வேற எல்லா தகுதியும் அவன்ட்ட இருக்கு. அவனும் ஒரு மனுஷன்தான். ஆனா அவ நல்லாதான் கேட்டா. உங்க பொண்ணு இனியா செய்யாத தப்பா? இனியா இதுக்கு முன்னாடி எத்தனை பசங்க கூட சுத்தி இருக்கா? அத்தனையையும் நான்தானே பக்குவமா திருத்தி கொண்டு வந்திருக்கேன். நீங்க எதுவும் செய்யலைல. இனிமே நீங்க எதுக்கு இதுல எல்லாம் தலையிட்டு இருக்கீங்க? என் பொண்ணையும் அந்த பிரச்சனையையும் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம போங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரி வந்து, ஏய் பாக்கியா, என்ன நீ கோபியை திட்டிக்கிட்டு இருக்க? அவன் என்ன தப்பு செஞ்சான்? அவன் அந்த பையனை அடிச்சது சரிதானே? அத்த, என்ன சரி? இவர் மட்டும் எல்லாமே சரியா செய்றாரா? வைஃபோட வீட்ல வந்து தங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்? நான் என் பிள்ளைங்களோட என் வீட்ல இருக்கிறேன். என் வீட்ல வந்து தங்குறதுக்கு இவருக்கு யாரு தகுதி கொடுத்தது? இவர்தான் தராதரம் இல்லாம நடந்துக்கிறாரு.
இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. அதை டோர்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப ராதிகா வீட்ல போய் உட்கார்ந்து இருப்பாரா? ராதிகா அதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? நான் மட்டும் எதுக்கு? இவர் இந்த வீட்ல இருக்குறதுக்கு அனுமதிக்கணும். முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. ஈஸ்வரி உடனே, ஏய் பாக்கியா, உனக்கு ரொம்ப திமிர் ஆயிடுச்சு. இப்ப கோபி என்ன தப்பு செஞ்சான்? கோபி செஞ்சது சரிதான். நீதான் எல்லாத்துக்கும் காரணம். பொம்பள பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்திருக்க. அத்த, போதும், நிறுத்துங்க. பொம்பள பிள்ளையோ ஆம்பள பிள்ளையோ ஒழுங்கா வளர்க்கணும். நீங்க கூடதான் உங்க மகனை ஒழுங்கா வளர்க்க தெரியாம இப்படி வளர்த்து 2 கல்யாணம் பண்ணி 2 வைப்பையும் டோர்ஸ் பண்ணிட்டு இப்படி தனியா நிக்கிறாரு. இன்னும் உங்களோட ஆதரவுல உங்களோட நிழல்ல நின்னுட்டு இருக்காரு. சும்மா நிறுத்துங்க அத்த அப்படின்னு சொல்லி பாக்கியா திட்டுறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி பேசி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க பேசாம போங்க. கோபி எங்க போவான்? அதெல்லாம். கோபி போக மாட்டான். கோபி இங்கதான் இருப்பான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, நான் நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏய் பாக்கியா, உனக்கு என்ன புரியாதா? உனக்கு என்ன மண்டை கோளாறு ஆயிடுச்சா? இப்ப நடக்குற பிரச்சனைக்கும் கோபிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கோபி எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போனோம்? கோபிதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவர் ஒழுக்கம் இல்லாம நடந்துகிட்டதுனால என்ன டோர்ஸ் பண்ணிட்டு அவரோட ஆசை அவரோட காதல் தேடி போனதோட விளைவுதான். இப்ப இனியா செய்றா? அதையாவது ஒழுங்கா வச்சிருந்தாரா? அங்க போனவனை அக்கறைக்கு இக்கரை பச்சையா தெரிஞ்சுச்சு. பாக்கியா ரொம்ப நல்லவளா தெரிஞ்சுட்டேன். அதனால ராதிகா கூட சேர்ந்து ஒழுங்கா வாழ முடியாம அங்க இல்லாம ராதிகாவை டோர்ஸ் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து தொத்திக்கிட்டு திரியுறாரு. இதைத்தான் இனியாவும் செய்றா. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பாத்துக்கிருவாங்க அப்படின்ற திமிலதான் இனியாவும் தெரியுறா. பேசாம இருங்க அத்த. எனக்கும் தெரியும் எல்லாமே. உலக நடப்பு என்னன்னு தெரியும். இந்த வயசு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அதுலயும் இனியா என்ன பண்ணுவான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பேசாம இருங்க அப்படின்னு பாக்கியா இனியாவோட கைப்பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு செல்வி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. செல்வி வீட்டை பார்த்த உடனே இனியா முகத்தை சுழிக்கிறாங்க. என்ன இவ்வளவு சின்ன வீட்டா இருக்கே? என்ன இனியா, செல்வி வீட்டை பார்த்தியா? செல்வி கஷ்டப்பட்டு உழைச்சு தன் 3 பசங்களை படிக்க வைக்கிறாங்க. 3 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆகாஷோட அப்பா அவர் கொஞ்சம் அப்படி இப்படித்தான். குடிச்சிட்டு அங்கங்க திரிஞ்சுகிட்டு இருக்கவர்தான். ஆனா செல்வி தன் பிள்ளைகளை ரொம்ப ஒழுக்கமா வளர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கியா செல்வி வீட்டுக்கிட்ட போன உடனே செல்வி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாக்கியா, அக்கா, நான் இதெல்லாம் வேணும்னு செய்யல அக்கா. என் பையன் ஏன் இப்படி புத்தி கெட்டு போய் நடந்துகிட்டான்னு எனக்கு தெரியாது. நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புதான்கா. என் பையனை ஒழுங்கா வளர்க்கல. என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது பாக்கியை சொல்றாங்க, செல்வி, நீ இதுல என்ன தப்பு பண்ண? நீ ஒரு தப்பும் பண்ணல. ஆகாஷும் ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி இனியாவையும் ஆகாஷையும் உட்கார வச்சு பேசுறாங்க. ஏன் ஆகாஷ், என் பொண்ணு இனியா, அவள கூட நான் நம்பல. நான் உன்னை நம்புனேன். ஏன்னா செல்வி உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கு. நீ தப்பான எந்த செயலும் செய்ய மாட்டேன்னு. லவ் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியும் தானே ஆகாஷ்? லவ் பண்றதுன்றது என்ன? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை வாழ்க்கை துணையா எடுத்துக்கிறதுக்காகத்தான் லவ் பண்றது. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒழுங்கா வாழ முடியும்னு நினைச்சீங்களா? முடியவே முடியாது. ஒரு நாளும் நீங்க சேர்ந்து வாழ்றது சரியாவே இருக்காது. புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷ்க்கும் இனியாக்கும் பாக்கியா புரியுற மாதிரி எடுத்து சொல்றாங்க. இனியா அப்படியே வாய் எதுவும் பேசாம அமைதியா எந்திரிச்சு வந்துறாங்க. ஆகாஷ், இன்னும் படிக்கணும், வேலைக்கு போகணும். நீ சம்பாரிச்சு உங்க அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடணும். அவ பாவம் இவ்வளவு நாள் உழைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இன்னும் உனக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க. அவங்களை வளர்த்து படிக்க வச்சு அவங்களோட ஃபியூச்சர் எல்லாம் பார்க்கணும். நிறைய வேலை இருக்கு ஆகாஷ்.
இந்த காதல் இதெல்லாம் இந்த வயசுக்கு சும்மா பாசிங் கிளவுப்ஸ் மாதிரி வந்துட்டு போறது. இதை பெருசா எடுத்துக்க கூடாது. இதுக்காக மனசை போட்டு வருத்தப்படுத்தவும் கூடாது. இது ஒரு சாதாரண விஷயம். இதை அப்படியே காத்து வழியில விட்டுருங்க. இன்னும் உங்களுக்கு படிக்கணும், வயசு இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. இனியாவும் அப்படித்தான். அப்படின்னு சொன்ன உடனே இனியா அழுதுகிட்டே எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆகாஷ், சாரி ஆண்டி, நான் செஞ்சது தப்புதான் இல்ல. ஆகாஷ், நான் உன்ன தப்புன்னு சொல்ல மாட்டேன். செல்வி உன்ன ரொம்ப நல்லா வளர்த்திருக்கா. நான் என் பொண்ணு சரியா வளர்க்கல, ஆனா செல்வி நல்லா வளர்த்திருக்கா உன்ன. நீ நல்ல பையன்டா, உங்க வீட்டுக்கு மூத்த பையன், பொறுப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்துறாங்க. இனியா அழுதுகிட்டே வராங்க. ஏம்மா, அப்பனா நானு ஒழுங்கான பொண்ணு இல்லையா? நீ என்ன ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்ற? ஆமா இனியா, நீ எப்பவுமே சரியில்ல. நிறைய பிரச்சனை உன்னால வருது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மொத்த குடும்பமும் பாதிக்குது. உனக்காக வந்து நிக்க வேண்டி இருக்கு. ஆனா செல்வி தன் பிள்ளைங்களை அப்படி இல்லைல. நல்லா வளர்க்கிறா. கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சா கூட. எப்படி இனியா, உனக்கெல்லாம் ஆகாஷ் மேல லவ் வந்தது? உனக்கு எவ்வளவு பொருட்கள் தேவைப்படும்? எவ்வளவு ஒரு மாசத்துக்கு செலவாகும்? இதையெல்லாம் அவனால பூர்த்தி பண்ண முடியும்னு உனக்கு தோணுச்சா? இதெல்லாம் யோசிச்சுதான நீ லவ் பண்ணுவ? எப்படி திடீர்னு லவ் பண்ணிட்ட அப்படின்னு பாக்கியாவே இனியாவை ரொம்ப டவுட்டா கேக்குறாங்க. இனியாக்கு அவமானமா இருக்கு. இப்படித்தான் போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.